ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாப்பி வாழும். இந்த டைலாக் சொல்லியே ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா பொங்கல் செலிப்ரேஷன்ஸ்க்காக நாங்கள் ஊருக்கு போயிட்டு இப்போ தான் இங்கே வந்திருக்கோம். அண்ட் அங்கேருந்து கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் அன்பேக் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறதுக்கே டைம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கனாலும் தெரியும், வீடு இன்னும் வந்து கிளம்ஸியாக தான் இருக்குது. பார்ப்போம், நான் சீக்கிரம் க்ளீனப் பண்ணி முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவேஸ், இவ்வளோ நாள் வந்து எனக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க, சீக்கிரம் வந்து மார்னிங் டோசேஜ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நாங்கள் டாஸ்க்கெல்லாம் பண்ணணும் அண்ட் ரியலி மிஸ்ஸிங் யூ அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்பவே நன்றி. இந்த டைம் ஷெடியூல்னால தான் வந்து நான் மார்னிங் டோசேஜ் வந்து போடாமல் இருந்துட்டேன். அண்ட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஓகே, இதெல்லாம் விட்டுருங்க. இனிமேல் நம்ம வந்து கரெக்டாக மார்னிங் டோசேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அண்ட் ஒன் திங் வந்து நான் உங்கள் கூட சொல்லியே ஆகணும். இவ்வளோ நாள் வந்து நான் தான் உங்களை மோட்டிவேட் பண்ணுறேன்னு நீங்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் அது ட்ரூ கிடையாது. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட்டால் தான் வந்து நானே மோட்டிவேட் ஆகி இந்த மாதிரிலாம் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக என்னால் வீடியோஸ் போடவே முடியாது. அப்படி சப்போர்ட் அண்ட் மோட்டிவேட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் என்கிட்ட ஒரு திங் நோட் பண்ணிங்களா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார்னு சொல்லிட்டு பாசத்தை அப்படியே காமிச்சு என்னை வெயிட் போட்டு தான் அனுப்பியிருக்காங்க. எஸ், நானுமே 750 கிராம் வந்து வெயிட் போட்டேன். அண்ட் யாரோ வேறு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, அக்கா பார்த்து நீங்கள் வெயிட் போடாமல் வாங்கன்னு சொல்லிட்டு. பட் நானும் வந்து ஒரு 750 கிராம் வெயிட் போட்டு தான் வந்திருக்கேன். பட் எனிவேஸ், ஆப்வியஸாக நம்ம ஊருக்கு போனோன்னா இவ்வளோ நாள் பார்க்காம இருந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அப்படி தான் பாசத்தை வந்து காட்டுவாங்க. சும்மாவே அம்மாலாம் ரொம்ப பாசம் காட்டுவாங்க. ரொம்ப நாள் கழித்து பார்க்கவே நிறைய காட்டி அமைச்சிட்டு இருக்காங்க என்கிட்ட. ஓகே, அங்கே போயிட்டு நம்மளால் சாப்பிட முடியாது, இல்லை நான் சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் சீன் போட்டோன்னா நம்மளை வச்சு செஞ்சிருவாங்க. அதனால் நானும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் இந்த ட்ரிப்பை. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம சீரியஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுவோம். ஓகே, ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி. ஓகே, இன்னைக்கு மோட்டிவேஷனல் கோட்ஸ்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு என்ன கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ ஒன் கேன் சேஞ்ச் மை லைஃப், ஒன்லி ஐ கேன் டூ இட் ஃபார் மீ. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்பை வந்து நம்மளால் மட்டும்தான் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது சொல்லுவாங்கள்ல, உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்ற மாதிரி தான். அதுதான் இது இங்கிலீஷ்லையும். ஸோ நம்மளோட லைஃப்பை வந்து நம்மளால் மட்டும்தான் மாற்ற முடியும். இந்த டேபிள் மேட் விளம்பரத்தில் வர மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க, மேல் வீட்டுக்காரங்க, கீழ் வீட்டுக்காரங்களாம் நம்ம லைஃப்பை வந்து மாற்றவே முடியாது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெயிட் லாஸும் வந்து அதே மீனிங் தான். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னா நீங்கள் தான் உங்கள் லைஃப் ஸ்டைலில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். மற்றவங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்காக வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ என்னையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு விளக்கு எரியறதுக்கு வந்து தூண்டுவாங்க பற்றியா, அந்த மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் வந்து உங்கள் லைஃப்பை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் நினச்சா மட்டும்தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ உங்கள் லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்காக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெயிட் லாஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணுவோம், அதில் நோ டவுட். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி மோட்டிவேஷ்னல் கோட்ஸ். இன்றைக்கி டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நாள் வந்து நம்ம வாட்டர் வச்சு டாஸ்க் கொடுத்துருக்கோம். இன்றைக்கும் வந்து வாட்டர் வச்சு தான் டாஸ்க்கே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு 20 மினிட்ஸ் பிஃபோர் வந்து எல்லாரும் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வாட்டர் குடிச்சிருங்க. சொல்லப்போனால் நம்ம வீட்டில் சொம்புலாம் இருக்கும்ல, அதை கூட நீங்கள் ஃபுல்லாக குடிச்சிட்டு 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் நிறைய ஃபுட்டு சாப்பிடவே முடியாது. ஏன்னா வாட்டரே வந்து உங்கள் டம்மியை வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப்பு தான். பட் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எடுக்கிற இன்டேக் அண்ட் உங்கள் கிரேவிங்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக கம்மியாகும். நிறைய பேர் கூட கேட்டுகிட்டே இருந்தீங்க, கிரேவிங்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் ஒரு டிப்பு தான். இந்த மாதிரி இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற ரைஸ் அண்ட் ஃபுட்டை விட இன்றைக்கி வந்து கம்மியாக தான் ஃபுட் சாப்பிடுவீங்க. ஏன்னா நம்ம 20 மினிட்ஸ் பிஃபோர் வாட்டர் குடித்ததுனால ஆல்ரெடி நம்ம ஃபில்டாக ஃபீல் பண்ணுவோம். அண்ட் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைம் லேட் பண்ணி சாப்பிடாதீங்க. கரெக்டாக 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப கம்மியாகவே சாப்பிடுவீங்க அண்ட் கேலரிஸ்குள்ளே தான் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி டாஸ்க். இந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு எல்லோரும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இனிமேல் நம்ம கண்டிப்பாக மார்னிங் டோசேஜை கரெக்டான டைமில் ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இந்த மாதிரி என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் நம்ம டைலாக்கை சொல்லாமல் போக முடியுமா? நம்ம டைலாக் என்ன? ஸ்லிம் ஆகிறோம், சீன் போடுறோம். ஓகே, பாய்.